ரொம்ப யதார்த்தவாதி யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னி ராசிக்காரங்கள சொல்லலாங்க. நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயத்த இவங்க எப்பயுமே செய்வாங்க. எப்பயுமே நினைக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி கையில எவ்வளவு வருமானம் இருக்குதோ, அதுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரங்க தான். குடும்பத்துக்காக அதிகமா பாடுபடக்கூடியவங்களும் இவங்க தான். குடும்பத்துக்காக அதிகமா நேசிக்கக்கூடியவங்களும் இவங்க தான். எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறது உங்களுக்கு ஆசைங்க. அதாவது பெரும்பாலும் கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கல்லாததையும் கண்டு வரணுங்கிற ஆசை இந்த ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இவங்க கிட்ட எப்பயும் நீங்க பேசி போன வார்த்தைய கூட இப்ப கேட்டா கூட ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க. ஒரு சின்ன வார்த்தை போதும். நீங்க மத்தவங்க இவங்க கிட்ட பேசுறாங்கன்னா, ஒரு சின்ன வார்த்தை போதும். ஒரு க்ளூ கிடைச்சா போதுங்க. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கங்கிறத சரியா கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நிறைய பாதிப்பு நீங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தோண்டு போகிறது இல்ல. அதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு நீங்க போராடாமலும் இல்ல. ஆனாலுமே மனசுல நிம்மதி இருந்தா தானே அடுத்த வேலையை பார்க்க முடியும். ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் இந்த நேரம் இருக்கிறீங்க. எதையும் உங்களால மன்னிக்கவோ மறக்கவோ முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில இந்த நேரம் பாதிப்புங்கிறது கொடுத்துட்டு இருக்குது. அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைய போகுது, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். எதுவா இருந்தாலுங்க இந்த நேரம் உங்களுக்கு சூழ்நிலை சாதகம் தான். கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்க ராசிநாதன் புதன் பகவான் இந்த வாரம் மட்டும் இல்ல, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கிறாங்க. நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது. ஆளுமை பண்பு சிறப்பா இருக்குங்க. எதை எந்த நேரத்தில் செய்யணுங்கிற ஒரு அசாத்திய திறமை உங்ககிட்ட வெளிப்படும். ஆனா நீங்க வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்பத்திலயா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும், இந்த விஷயத்த மட்டும் செஞ்சுக்கிட்டா போதும், சிறப்பா இருக்குது. எடுக்கிற முயற்சியில தட ஆரம்பத்துல கொடுக்கும் தான். ஆனா விடாமுயற்சியை கைவிட்டுறாதீங்க. இறுதியில வெற்றி உங்களுக்குங்க. தாய் வழி சொந்த பந்தத்தால இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. வீடு, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். குழந்தைகள் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளுடைய நட்பு வட்டத்தை கண்காணிக்க பாருங்க. குழந்தைகளுடைய செயல்பாட்டை கொஞ்சம் கண்காணிக்க பாருங்க. மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. பூர்வீக சொத்து பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் கொடுக்குங்க. ஆனா நீங்களாவே போய் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலையிடுறதை விட்டுட்டு உங்க வேலையில கவனம் கொடுத்தா சிறப்பா இருக்குதுங்க. சொத்து பிரச்சனை, அதாவது இந்த பங்காளி வகையில இந்த நேரம் வரதான் செய்யும். ஆனா நீங்க கவனம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுதான். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்த பேச பாருங்க. எதிர்கள் வகையில கொஞ்சம் இந்த தொழில் வியாபாரத்துல பிரச்சனை தருவாங்க. ஆனா ஆதாயம் பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பிரச்சனை தர மாதிரி இருந்தாலும் ஆதாயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான். அதனால வேலையில கவனத்தை சிதற விட்டுறாதீங்க. குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரதான் செய்யும். பெருசுபடுத்தாம விட்டுனாலும் சிறப்பா இருக்குது. வியாபார ரீதியா நிறைய ஒப்பந்தங்கள் வருங்க. ஆனா ஒப்பந்தம் நிறைய நீங்க வாங்கி வச்சுக்க வேண்டாம். அது கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்க. சமாளிக்க முடியாது. அதனால உங்க சூழ்நிலை புரிஞ்சு இந்த ஒப்பந்தங்களை நீங்க கையெழுத்துறதா இருக்கட்டும், புதிய முயற்சி செய்யறதா இருக்கட்டும், கொஞ்சம் அந்த விஷயத்த செய்ய பாருங்க. பெரும்பாலான விஷயத்த தவிர்த்துக்கிறதா நல்லது. வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம் இல்லாமலாம் இல்லை, சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஆனா நீங்க பிரச்சனை தேடி போக வேண்டாம். இந்த நேரம் கொஞ்சம் எதிர்ப்பான வகையில எச்சரிக்கையா இருக்க பாருங்க. தந்தையோட உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. தொழில் உத்தியோகம் வர்றப்ப இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வேலையில கொஞ்சம் கூட இருக்கக்கூடியவங்களை அனுசரிச்சு போகிறது நல்லது. பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க. ரொம்ப நாளா வர வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதுக்கு எல்லாமே இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா கன்னிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் வெற்றி ஸ்தான அதிபதி செவ்வாயோட சேர்க்கை பொறுத்த வரைக்கும் புதனுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். சுக்கிரனோட அமைப்பு இருக்கிறதால குடும்பஸ்தானம் பலப்படுதுங்க. இந்த நேரம் யாரெல்லாம் உங்களை தப்பா புரிஞ்சு போனாங்களோ அவங்க மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. நிறைய திட்டங்கள் போட போறீங்க. இந்த நேரம் நீச்ச பங்க ராஜயோகம் இருக்கிறதால நல்ல மாற்றம் தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்குது. நிறைய பேருக்கு இந்த இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டுங்க. இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த காலி மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது. இழுபறியில நின்ன தந்தை வழி பூர்வீக சொத்து பிரச்சனை இந்த நேரம் கொடுத்தாலுமே இறுதியில சாதகமா முடியக்கூடிய நேரம் தான். அசையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அடமானம் வச்சிருந்த பல விஷயம் மீட்டு வரக்கூடிய வாய்ப்புன்னு இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. மற்றவங்ககிட்ட பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதானம் ரொம்ப முக்கியம்.
காயப்படுத்துற மாதிரி எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா இந்த நேரம் நீங்க பேசக்கூடிய பேச்சுங்கிறது மத்தவங்க மனச பாதிச்சிரும். அதனால பேசுற பேச்சுல கொஞ்சம் பக்குவத்தை கொண்டு வர பாருங்க. ரொம்ப முக்கியமா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க. காவல் தெய்வத்தோட அனுகிரகங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாட்டின் தான். குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் விட்டுறாதீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2 முக்கியமான வழிபாடு இந்த நேரம் அவசியமான ஒண்ணு இருக்குதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு இந்த வேலையில பார்த்தீங்கன்னா, ஒரு தகுந்த மரியாதை கிடைக்கும். உங்க மேல ஒரு தனி ரெஸ்பெக்ட். உங்களால இந்த வேலை செஞ்சு முடிக்க முடியுங்கிற நம்புவாங்க. பல வேலை பொறுப்பு ஒப்படைப்பாங்க. அதனாலேயே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. தொழில் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு உயர்வான நேரம் தாங்க. பிரச்சனைங்கிறது இல்லை. பிரச்சனை மறையக்கூடிய நேரம் தான். பிள்ளைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் இந்த நேரம் சந்தோஷத்தை தருவாங்க. ஆனால் அவங்களுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கவனமா இருங்க. பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்கான தேவைங்கிறது இந்த நேரம் நிறைவேறணும்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துறது நல்லது. புதுசாக முதலீடு இப்போதைக்கு வேண்டாம். 2 முக்கியமான கிரகம் வலுவா அமைஞ்சிருக்கிறதால இந்த குடும்ப சார்ந்த விஷயம், பாக பிரிவினை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தை கடந்து வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே நன்மையா முடியும். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதால தந்தை மூலமா பல விஷயங்கள் நீங்க செயல்படுத்த போறீங்கன்னு சொல்லலாங்க. அதனாலதான் முயற்சியை கைவிடாம இருக்கு பாருங்க. என்ன விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் நீங்க கைவிடாம இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்குன்னு சொல்லலாங்க. மன ரீதியா தைரியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, கூட பிறந்தவங்க வகையிலேயும் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அற்புதமான யோகம் தான். குரு பார்வை இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு விபரீத ராஜயோகம். அப்படி பாக்குறப்ப குடும்ப வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இருந்த தடை, குழந்தைகள் வழியில ஏற்பட்டிருந்த தடை நீங்குது. பயணங்கள் கொஞ்சம் கொடுக்கும். பயணத்தால சந்தோஷம்தான். குடும்பத்துல சண்டை சச்சரவு பெருசா இல்ல. அந்யோன்யம் சிறப்பாக தான் இருக்குது. அன்பு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. குடும்பம், கணவன், மனைவி, வீடு, மன, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே இந்த வரக்கூடிய இந்த 15 நாட்களுக்குள்ள நீங்க எதுவா இருந்தாலும் பேசி முடிவு பண்ண பாருங்க. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்குமே வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலமா இருக்குது. அதனால இந்த காலகட்டங்களில் எந்த முயற்சியா இருந்தாலும் செய்ய பாருங்க. வரக்கூடிய நாட்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக நடக்கக்கூடிய அமைப்பு. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். கொஞ்சம் அதிகமாக நீங்க வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். ஆனா நிச்சயம் நல்ல பலன் காத்திருக்குது. புகழ், மதிப்பு, மரியாதை கிடைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண வரவும் சிறப்புங்க. இந்த நேரம் பயணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை தவிர்க்க பாருங்க. வீட்டுல இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியம் எல்லாமே நடக்கும். அதனால செலவு கொஞ்சம் அதிகம்தான். செலவு திட்டமிட பாருங்க. வரவு செலவு இந்த நேரம் நீங்க சரி பண்ண பாருங்க. கொஞ்சம் அதிக உழைப்பு போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். பண வருமானம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும். மத்தவங்க மேல இறக்க போறது எல்லாமே நல்லதுதான். ஆனா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே நீங்க அன்னதானம் செஞ்சுக்கிறது நல்லது. அரசாங்க வகையில் எடுத்துக்கிட்டா அனுகூலமான பலன் கிடைக்கும். கடுமையான உழைப்பு நீங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மாணவர்களா இருந்தாலும் ஆனா கல்வியில நல்ல நிலையை அடைய முடியும். உத்தியோகம், தொழிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் எங்கேயாவது போறீங்க வரீங்கன்னா நடக்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் உண்டு. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான். படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய நேரம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த நட்சத்திரக்காரங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷனாவே போயிட்டு இருந்துச்சுல வாழ்க்கை, அந்த டென்ஷன் நீங்குதுங்க. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சாதகம் தான். தடை தாமதம் ஆரம்பத்துல கொடுக்கும். ஆனா கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது. தொழில நல்ல மாற்றம் தான். வருமானம் சிறப்பா இருக்குது. நிறைய திட்டங்கள் போட போறீங்க. திட்டத்தால சிறப்பான பலன் தான். திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பகைவர்கள் தொல்லை அதிகமா இருந்திருக்கும். அந்த பகைங்கிறது இனி இல்லை. எல்லாருமே தூர வெளியே ஓட போறாங்க. வியாபாரம், தொழில் எல்லாமே சிறப்பா இருக்குது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கக்கூடிய நேரமாவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தாங்க. உறவுகள் வகையில் இந்த நேரம் கொஞ்சம் செலவு இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் தான். அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குது. வியாபாரம், தொழில் சிறப்பா இருக்குது. இந்த நேரம் பிரபலமானவங்களுடைய நட்பு, முக்கியமானவங்களுடைய நட்பு கிடைக்கிறதால ஒரு சாதிக்கக்கூடிய அமைப்பு தான். அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க. அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க உங்க வேலையில கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம். பல நாள் கனவு நிறைவேறக்கூடிய நேரம். அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தான். வேலையிலுமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஆரம்பத்துல வாய்ப்பு தாமதமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இறுதியில உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. நீங்க இந்த நேரத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்க செவ்வாய் பகவான் இந்த நேரம் உங்களுக்கு முயற்சியை வெற்றியாக்கி தரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதனால முயற்சி விட்டுறாதீங்க. இடம் வாங்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், சொந்த தொழில் செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், வியாபாரம் எல்லாமே இந்த நேரம் ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது. முயற்சி செஞ்சீங்கன்னா போதும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.